வணக்கம். மற்றொரு தரிப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். இலங்கையிலே யுத்தம் முடிவடைந்து 17 ஆண்டுகள் கடந்துவிட்டன. அதிலிருந்து அரசியல் ரீதியான மாற்றங்கள் நம்பிக்கை தருவதாக கட்டியெழுப்பப்பட்டதாக அறிய முடியவில்லை. யுத்தம் முடிவடைந்த காலங்களிலே 3 விடயங்கள் முக்கியமாக பேசப்பட்டன. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், காணி விடுவிப்பு, அரசியல் கைதிகள். இந்த 3 விடயங்கள் கிட்டத்தட்ட இப்பொழுது மறக்கப்பட்டு விட்டதாகவே தெரிகின்றது. அதிலே காணி விடுவிப்பு மட்டுமே ஓரளவு பேசப்படுகின்றது. காணி விடுவிப்பு இந்த 17 ஆண்டுகளிலே அவ்வப்போது அரசியல் தேவைகளுக்காக தேர்தல்களை ஒட்டியோ அல்லது அரசாங்கத்தின் தேவைகளை கருதி காணி விடுவிப்பு நடைபெற்றிருக்கின்றது. அது தவிர காத்திரமான காணி விடுவிப்பு நடைபெற்றதாக அறிய முடியவில்லை. இப்படியான சூழலிலே அந்த காணி விடுவிப்பு என்ற ஒரு கோரிக்கையின் தொடர்ச்சியாக அண்மை காலங்களிலே தையட்டி விவகாரம் மிக அதிகமாக பேசப்படுகின்றது, மிக அதிகமான கவனிப்பை பெறுகின்றது. அது தொடர்பான மேலதிக விவரங்களையும் இந்த அரசியல் சூழல் தொடர்பான விவரங்களையும் அறிந்து கொள்வதற்காக சமூக செயற்பாட்டாளரும் இளம் சிந்தனையாளரும் யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளருமான கலாநிதி மானா திருவரங்கன் அவர்களை இன்றைய தரிப்பு நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். முதலில் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லது. முதலிலே இந்த தையட்டி விடயம் குறித்து ஒரு சிறு அறிமுகத்தை சொல்லுங்களேன். நீங்கள் தையட்டி விவகாரம் தொடர்பில் மிகுந்த ஈடுபாடோடு அந்த காணி உரிமையாளர்கள் அமைப்பு போன்ற பல விடயங்கள், தென்னிலங்கையிலே கூட இந்த விடயங்களை பற்றி உரத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறு அறிமுகத்தோடு தொடங்குவோமா? நீங்கள் யாழ்ப்பாண குடாநாட்டில் இருக்கிற காணி தொடர்பான பிரச்சனைகள்ல ஒரு முக்கியமான பிரச்சனையை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அது யாழ்ப்பாணத்துக்கு மாத்திரமல்ல, வடகிழக்கு பல பகுதிகளுக்கும் இந்த பிரச்சனை பொருந்துகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இராணுவ ரீதியான படையெடுப்புகள் நடந்த காலங்கள்ல, அதாவது 80கள் கடைசியிலேயோ 90களில் இருந்து பல்வேறு பகுதிகள் போராட்ட காலத்துல இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அப்படி இராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்ட பகுதிகளில் இருந்து மக்கள் இடம்பெயர்க்கப்பட்டார்கள். அவ்வாறு இடம்பெயர்ந்த மக்கள் வேறு இடங்களுக்கு சென்று அவர்கள் வேறு இடங்கள்ல நிரந்தரமாகவோ தற்காலிகமாகவோ வாழ தொடங்கி சிலர் வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். சிலர் தென்னிலங்கையில இருக்கிற பகுதிகளில் கொழும்புல போன்ற இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். சிலர் யாழ்ப்பாணத்தின் ஏனைய பகுதிகளில் இருக்கிறார்கள். இது ஒரு நீண்ட காலமாக நடைபெற்ற ஒரு நீண்ட கால இடப்பெயர்வாக இருக்கின்ற ஒரு சூழல்ல அந்த மக்கள் போர் முடிந்ததுக்கு பிறகும் இன்னும் பல இடங்களுக்கு தங்களுடைய சொந்த காணிகளுக்கு, வீடுகளுக்கு திரும்பி செல்ல முடியாத நிலைதான் இன்றும் தொடர்கிறார். அப்ப அவ்வாறு இந்த போர் நடைபெற்ற காலப்பகுதியில் பெருமளவான நிலப்பகுதி, வலிகாமம் வடக்கு போன்ற பகுதிகளில் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரப்பட்டு அவை பின்னர் உயர் பாதுகாப்பு வலயங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டு அந்த இடங்களுக்கு மக்கள் திரும்பி செல்ல முடியாத நிலை போரின் போதும் இருந்தது, போருக்கு பிறகும் இருக்கிறது, இப்பொழுதும் இருக்கிறத நாங்க காண்றோம். அப்ப அப்படி இராணுவமயமாக்கப்பட்டு உயர் பாதுகாப்பு வலயமாக்கப்பட்ட ஒரு பிரதேசத்துலதான் மக்கள் இன்றைக்கு அந்த பகுதியில சில இடங்களுக்கு மக்கள் போகக்கூடியதாக இருக்கிறது, அவர்களுடைய காணி திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி நடந்த ஒரு செயல்முறையின் போது இந்த தையிட்டியிலே இப்பொழுது இருக்கின்ற இந்த பௌத்த விகாரைக்குரிய காணியும் அது பல மக்களுக்குரிய பல்வேறு காணிகள் ஒன்றாக சேர்க்கப்பட்டு பின்னர் அவை இராணுவத்தினரால் ஒரு பௌத்த பிக்குடன் கையளிக்கப்பட்டது. அவர் அந்த காலப்பகுதியில், அதுக்கு பிறகு 2020கள் நினைக்கிறேன், சரியான அந்த வருடம் தெரியவில்லை, அதுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு, நினைக்கிறேன் மைத்ரிபால சிறிசேன கவர்மெண்ட் இருந்த காலத்துல அடிக்கல் நாட்டப்பட்டு பிறகு கோவிட் காலப்பகுதியில அந்த கட்டிடம் இரகசியமான முறையில கட்டப்பட்டது. அப்ப அங்க இருக்கிற காணி அது ஆக்கிரமிக்கப்பட்ட காணி. அதுல இருந்து மக்கள் குடியேற இயலாத ஒரு நிலையில, குடியேற செல்ல முடியாத நிலையில அந்த காணி அவர்களுடைய சம்மதம் எதுவும் இல்லாமல், அவர்களுக்கு தெரியாமல் அந்த காணி இராணுவத்தினரால பௌத்தமயமாக்கலுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு காணியாக அந்த காணி இருக்குது. இப்பொழுது அந்த மக்கள் அந்த காணி தங்களுக்கு உரித்தான காணி தங்களுக்கு திருப்பி கிடைக்க வேண்டும் என்பதனை அவர்கள் வலியுறுத்தி
அந்த தையிட்டி பிரதேசத்திலும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு வெளியிலும் தங்களுடைய கருத்துக்களை உறுதியாக தெளிவாக சொல்லி தங்களுக்குரிய நீதியை அவர்கள் கேட்டு வருகிறார்கள். அதான் இப்பொழுது நடைபெறுகின்ற பிரச்சனை. ஆனால் அதே அரசாங்கம், இந்த புதிதாக வந்திருக்கிற அரசாங்கம் கூட அவர்கள் அங்க இருக்கின்ற பௌத்த சாசன அமைச்சரோட போய் கதைச்சிருக்கிறார்கள். உள்ளூர்ல இருக்கிற தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்களோட கதைத்திருக்கிறார்கள். ஒனூர் என்று சொல்லி ஒரு நல்லிணக்கத்துக்கும் ஐக்கியத்துக்குமான ஒரு நிறுவனம் என்று ஒன்று உருவாக்கப்பட்டது இந்த நல்லாட்சி காலத்துல 2015க்கும் 19க்கும் இடையில அந்த அமைப்பினரோட போய் கதைச்சிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு தரப்புகள் ஓரளவுக்கு அரசாங்கத்தோட சம்பந்தப்பட்ட தரப்புகளோட அவர்கள் இதை பற்றி கதைச்சு அதை தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனாலும் அந்த பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு கிடைக்காத நிலையில மக்கள் தொடர்ந்தும் போராடி கொண்டிருக்கிற நிலைமையை தான் நாங்கள் அங்க நீங்கள் குறிப்பிட்ட விடயங்கள் அரசாங்கம் என்பது பௌத்த சிங்கள பேரினவாத அரசாங்கம் என்ற ஒரு பின்னணியிலே பார்க்கும் பொழுது அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு நினைவிருக்கும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்ற காலகட்டங்களிலே அந்த விகாரைக்கு தனியார் நிதியிலிருந்து பணம் பெற்று கட்டியதான ஒரு குற்றச்சாட்டு எழுந்த பொழுது அவர் அதிலே மிக கடுமையாக அந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்த போது பேசியிருந்தார். ஆனால் மறுநாளே பௌத்த பிக்குகளுடைய நெருக்குவாரத்திலே தலைகீழான ஒரு முடிவை எடுத்தார். அதே போல இந்த திருகோணமலை பிரச்சனையிலே கூட அரசு, அதாவது அது தேசிய மக்கள் சக்தி ஆகட்டும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகட்டும், அடிப்படை பிரச்சனை இங்கு பௌத்த பேரினவாதம் தானே, அது மாற்றம் வரும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? ஆம், நம்பிக்கையற்ற நிலைதான் எனக்கும் இருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபடுவரணும் அப்படித்தான் யோசிக்கிறார்கள். ஆனால் அதை நாங்கள் கைவிடாமல் தொடர்ந்து போராட வேணும் என்றதுலதான் எல்லாரும் குறியா இருக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி இந்த அடிப்படை பிரச்சனை பௌத்த சிங்கள பேரினவாத தேசியவாதம் தான் இதுக்கான ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அப்ப நாட்டினுடைய அரசியல் யாப்பை எடுத்து பார்த்தால் கூட அதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பௌத்தத்திற்கு இந்த நாட்டுல முன்னுரிமை வழங்கப்படும் என்று. அப்ப யாப்பு ரீதியாகவே இலங்கை ஒரு என்ன சொல்ற ஒரு ஹயராக்கிக்களாக படிநிலை வரிசைப்படுத்தப்பட்ட ஒரு அரசாகத்தான் அது இருக்குது. ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு இடம் கொடுத்திருக்கோம். அந்த உயர்ந்த இடத்துல பௌத்தத்தை வைத்திருக்கிறார்கள். அப்ப அதுவும் ஒரு வகையில அடுத்தது அது ஒரு வகையில அந்த அரசியல் தரப்பினரும் அதை மீறி செல்ல முடியாத நிலையில தான் அவர்களும் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது இந்த பௌத்த சிங்கள பேரினவாதம் என்பது ஆட்சியை கைப்பற்றுவதற்காக பல்வேறு தரப்பினராலும் பயன்படுத்தப்பட்ட ஒரு கருத்தியலாகவும் அது இருந்திருக்கு. எங்களுடைய நாட்டினுடைய வரலாற்று நாங்கள் எடுத்து பார்த்தோமா இருந்தால், அப்ப அந்த மாதிரியான ஒரு வெவ்வேறு அரசாங்கங்கள் வெவ்வேறு கட்சிகள் இவற்றையெல்லாம் பாவித்துத்தான் நாட்டுல ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய பிரசாரத்துல நேரடியாக வெளிப்படையாக இதை சொல்லாமல் விட்டாலும் அவர்களுக்கு அதை எதிர்க்கின்ற திராணியும் அரசியல் வலுவும் அவர்கள்ட்ட இல்லை என்றதைத்தான் அவர்களுடைய செயற்பாடு அதை வெளியில காட்டுது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், என்ன ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் முதலாவதாக பௌத்த பிக்குகள் அதால குழப்பமடையாமல் இருக்க வேண்டும் என்றதை உறுதிப்படுத்துறதுக்காக அவர்களை நோக்கித்தான் அவர்கள் செல்றதை காண்றதா இருக்கிறோம். நாங்கள் கல்வி சீர்திருத்தத்துல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தோன்னா பிரதமர் பௌத்த பிக்குகள்கிட்ட போய்த்தான் எல்லாத்தையும் விளங்கப்படுத்தி சொல்ல வேண்டியதா இருக்கிறது. மாணவர்களுக்கு உடலியல் ரீதியான தண்டனை வழங்கக்கூடாது என்று அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை எடுத்து செல்வம் என்று போகின்ற பொழுது அதுவும் என்ன நடக்குது என்று சொன்னால் அவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோன்னு பின்வாங்கிறார்கள். அதே மாதிரி இந்த LGBTQ சமூகங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக அரசாங்கம் ஏதாவது செய்யலாம் என்று யோசித்தால் அதிலையும் அவர்களுடைய எதிர்ப்பு வந்தோடனே இவர்கள் பின்வாங்கிறார்கள். அப்ப அந்த இப்படியான ஒரு பயம், அதாவது இந்த பௌத்த பிக்குகளை பகைத்தால் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு ஆபத்து வந்துவிடும், தாங்கள் பிரசித்தமற்றவர்களாக மாறிவிடுவோம் என்ற ஒரு காரணத்தால அவர்களால தீவிரமாக இதனை செய்ய முடியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையை காணோம். அப்ப அந்த எங்களுடைய அரசாங்க தேசிய மக்கள் சக்தியும் ஒரு வகையில் அதுவும் சிங்கள பேரினவாதத்தை கேள்விக்குட்படுத்தாத ஒரு அரசாகத்தான் தொடர்ந்து செல்கின்றதும் இந்த பிரச்சனைகள் இன்றும் நீடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைகிறது. அப்ப அதுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அரசியல் கட்சிகளுக்கு, குறிப்பாக தென்னிலங்கையில இருக்கிற கட்சிகள், சிங்கள வாக்காளர்களை மையமாக கொண்ட கட்சிகள் ஒரு துணிச்சலுடனும் ஒரு அரசியல் பற்றுறுதியுடனும் அதனை கேள்வி கேட்கறதுக்கு முன்வர வேண்டும். அது நடைபெறாத இடத்து அதனால தொடர்ந்தும் தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், நிறைய மக்கள், இப்படி சிறுபான்மையின மக்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்படுற ஒரு நிலைமை தான் இந்த நாட்டுல இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் மிக தெளிவாக பல்வேறு உதாரணங்களை குறிப்பிட்டு இந்த பௌத்த சிங்கள பேரினவாதம் அதன் அரசை மாற்றுவது உள்ள சவால்களை குறிப்பிட்டீர்கள்.
அரசியல் கட்சிகள் என்று கூட குறிப்பிட்டீர்கள். ஆனால் அரசியல் கட்சிகள் என்பது காலத்திற்கு காலம் ஐக்கிய தேசிய கட்சியாகட்டும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாகட்டும், இவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அதனை ஏற்றுக்கொள்வதும் ஆட்சி பீடம் ஏறிய பின்னர் மறப்பதுமான இப்படியான ஒரு தொடர்ச்சி தானே போய்கொண்டிருக்கின்றது. ஆக இந்த அரசியலை தாண்டி வேறு ஒரு வகையில் இந்த விடயத்தை கையாளக்கூடிய ஒரு ஆற்றலை நமது சமூகம் சிந்திக்க கூடாதா? உதாரணத்திற்கு பொருளாதார ரீதியாக நம்மை வலுப்படுத்தி கொள்ளும் பொழுது ஒரு மாற்றத்திற்கான உந்துதல், ஏனென்றால் அரசியல் தொடர்பில் நெடுங்காலம் பேசிவிட்டோம், அரசியல் மாற்றம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தெரியவில்லை அல்லவா? அப்ப மாற்று சிந்தனைகள் இருக்கின்றதா? இப்ப இதுல என்ன பிரச்சனை என்று சொல்லி சொன்னால், ஒன்று வந்து நான் நினைக்கிறேன் என்ன, நாங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்றதும் அவ்வளவு பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. என்று சொன்னால், ஒரு பக்கம் இந்த அரசியல் ரீதியான பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கிறோம். அவை வந்து இந்த நாட்டுல ஒரு சமத்துவமின்மை நிலவுகிறது என்றதைத்தான் எங்களுக்கு சுட்டி காட்டுது. அப்ப நாங்கள் ஒரு சமத்துவத்துக்கான அரசியல்ல நாங்கள் ஈடுபடுவோமாக இருந்தால், நாங்கள் இந்த அரசியல் எங்களுக்கு வேலை செய்யல தானே என்றதுக்காக அதை நாங்கள் விட்டுட்டு போறதுன்றதும் ஒரு வகையில நாங்கள் என்ன சொல்ற நாங்கள் தோற்று போய் அதுல இருந்து பின்வாங்கின மாதிரியான ஒரு நிலையத்தான் கொண்டது. அப்ப அதை நாங்கள் அதை ஒரு பிரச்சனையாக தொடர்ந்தும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த நாட்டுல எல்லோரும் சமத்துவமாக இருக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஒரு ஒரு அடிப்படையான அரசியல் நிலைப்பாடாக இருக்க வேண்டும். என்ன ஒரு இது ஒரு தெளிவான பிரச்சனை, இந்த தையிட்டு பிரச்சனை. அதாவது அந்த மக்களுக்கு சொந்தமான காணி என்றது மிகவும் தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையில அதை வந்து அவர்களால திருப்பி பெற முடியாமல் இருக்குது என்று சொல்லி சொன்னால், அதுவும் பௌத்தமயமாக்கலின் காரணமாக பெற முடியாமல் இருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ் மக்களாக இருக்கிறார்கள் என்பதை வச்சு பார்க்கல, அதுல ஒரு இனத்துவ ரீதியான அசமத்துவத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதுல ஒரு அதிகாரம் இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப அந்த அதிகாரம் வந்து நாட்டிற்கு நல்லது அல்ல. அது ஒரு மக்களை வந்து ஒற்றுமைப்படுத்துற ஒரு அதிகாரமாகவோ அல்லது ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய சக்தியாவோ அது இல்லை. ரெண்டாவது, நீங்க சொல்ற வாரமான பாயிண்ட் வந்து பொருளாதாரம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட, நான் நினைக்கிறேன் அரசியலையும் பொருளாதாரத்தையும் நாங்கள் எப்பொழுதும் பிரித்தும் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் இப்ப உதாரணத்துக்கு நீங்க தையிட்டியில இருக்கிற மக்களை எடுத்துக்கொண்டால், அவர்கள் போராடுவது தனியாக இன சமத்துவத்துக்காக மாத்திரமல்ல, தங்களுடைய காணி அது அவர்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியிலும் அதுக்கு ஒரு பெருமதி அவர்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு அதுல இருக்கிற சில குடும்பத்தினர் வேறு இடங்கள்ல வாடகை வீடுகள்ல இருந்து வாடகை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நிலம் இருக்கிறது, அந்த நிலத்துல அவர்களுக்கு வீடு கட்ட முடியாமல் இருக்கிறது, அந்த நிலத்துல அவர்களால பயிர் செய்ய முடியாமல் இருக்கிறது. அப்ப அதால ஒரு பொருளாதார இழப்பும் கூட அவர்களுக்கு இதால வந்து கொண்டுதான் இருக்குது. அப்ப அந்த அரசியலையும் பொருளாதாரத்தையும் நாங்கள் பிரித்து பார்ப்பதும் எல்லா சந்தர்ப்பங்களையும் அது பொருத்தமாக இருக்காது. அது ஒன்றும். மூன்றாவது வந்து நான் நினைக்கிறேன் என்னன்னு சொல்லி சொன்னால், இதுல வந்து முக்கியமாக இந்த போராடுகின்ற மக்களை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்கள் மிகவும் தெளிவாக ஏனைய சமூகங்களோட சேர்ந்து பயணிக்க விரும்புபவர்களாகவும் சமத்துவம் சகவாழ்வு போன்ற விடயங்களை வலியுறுத்துறவர்களாகவும் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து தென்னிலங்கையில அவர்கள் சில ஊடகவியலாளர் மாநாடுகளை நடத்தி இருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் அவர்கள் தெளிவாக சொல்வார்கள், நாங்கள் பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, சிங்களத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. அதோட அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் தெளிவாக சொல்வார்கள், ஒவ்வொரு முறையும் சொல்வார்கள், இப்பொழுது விகாரை கட்டப்பட்ட இடத்துக்கு பக்கத்துல ஒரு வளவு இருக்கிறார். அந்த வளவுல முந்தின காலத்துல ஒரு சின்ன பன்சலை ஒன்று, ஒரு சின்ன விகாரை மாதிரியான ஒரு கட்டிடம் ஒன்று அங்க இருந்திருக்கு. அப்ப அவர்கள் அதையும் ஏற்றுக்கொள்ளுறார்கள். அதுல ஒரு கட்டிடம் இருந்திருக்குது. அப்ப அதுல அவர்கள் அந்த விகாரையை கட்டியிருக்கலாம், ஏன் என்கிற காணியை பிடித்து கட்டினார்கள் என்ற அந்த வரலாற்றையும் அவர்கள் மறைக்காமத்தான் அவர்கள் தங்கள போராட்டத்தை செய்து கொண்டு போறார்கள். அப்ப அவர்கள் வந்து தங்களாலான எல்லா முயற்சிகளையும் செய்து ஜனாதிபதிக்கு கடிதம் கொடுக்க விருப்பப்பட்டிருக்கிறார்கள். நீதி பௌத்த சாசன அமைச்சரை சந்திக்க விரும்பி இருக்கிறார்கள். உள்ளூர்ல இருக்கிற தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களோடு அவர்கள் உரையாட முற்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த காணி உரிமைக்கான மக்கள் கூட்டணி என்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு வந்து நாடளாவிய ரீதியில இருக்கிற காணி பிரச்சனைகள், தனிய இராணுவமயமாக்கல் பௌத்தமயமாக்கல் மாத்திரமில்லாமல் ஒரு அபிவிருத்தி திட்டங்களால் ஏற்படுற காணி பிரச்சனைகள், சுற்றாடலுக்கு ஏற்படுற அப்படியான பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளையும் எழுப்புகின்ற ஒரு அமைப்பு அது சிங்கள மக்கள் மத்தியிலையும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த அமைப்பு கூட தங்களுடைய பிரச்சனைகளை வெளியிட கொண்டு வர முயற்பட்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் வந்து தனியா இதை ஒரு தமிழர் தான், தாங்கள் தமிழராகத்தான் போராடுகிறோம் என்று மாத்திரம் பார்க்காமல் ஏனைய தரப்பினரோடும் ஒரு உறவினை ஏற்படுத்தித்தான் அதை போராடுறதுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் மற்ற பக்கத்துல இருந்து வர ஆதரவு அவர்களுக்கு குறைவாகத்தான் இருக்கிறது. அப்ப இதுல நான் நினைக்கிறேன் முக்கியமான பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால், சிங்கள பௌத்த சமூகத்தை சேர்ந்த
மக்களாக இருக்கலாம், அல்லது தொழிற்சங்கங்களாக இருக்கலாம், மாணவர் அமைப்புகளாக இருக்கலாம், கல்வியலாளர்களாக இருக்கலாம், மனித உரிமை ஆர்வலர்களாக இருக்கலாம். இவர்கள் எல்லாரும் இந்த மக்களுடைய பிரச்சனையை தங்களுடைய பிரச்சனையாக கருதி அவர்களும் இந்த மக்களுக்கு தோழமையையும் ஆதரவையும் வெளிப்படுத்தி, குறிப்பாக தென்னிலங்கையில இருக்கிற மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை அவர்கள் கொண்டு வேணும் என்று சொன்னால், இப்படியான மோசமான முறையில தமிழ் மக்களிட காணிகள் எங்களுடைய சமயத்தின் பெயரிலே பறித்தெடுக்கப்படுகின்றன, இது எங்களுடைய சமய பண்புகளுக்கு ஏற்ற ஒரு விடயமும் அல்ல, இது ஒரு அநீதியான செயல், அரசியல் ரீதியாகவும் அநீதியான செயல், பௌத்த தத்துவார்த்த ரீதியாகவும் அநீதியான செயல் என்ற விஷயத்தை சிங்கள மக்களுக்கு விளங்கப்படுத்தி சொல்லி அவர்கள் மத்தியில் இதற்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினால்தான் நான் நினைக்கிறேன் என்ன நடக்கும், அந்த பௌத்த சிங்கள மேலாண்மைவாத சக்திகளை சிங்கள பௌத்த மக்களும் கேள்விக்குட்படுத்த வேண்டிய ஒரு நிலை வரும். அப்படி வந்தால்தான் நாளைக்கு அரசியல் தலைவர்களும் என்ன செய்வார்கள், பயம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கிறது. இப்ப அவர்கள் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, திக்குமார் ஏதாவது ஒன்று சொன்னால் மக்கள் அதை கேட்டுட்டு தங்களுக்கு எதிராக திரும்பி விடுவார்களோ என்ற ஒரு பயம் இருக்கு. அப்ப அந்த பயத்தை முதல் உடைக்கிறதுக்கான வழிகளை தென்னிலங்கையில் இருக்கிற கட்சிகளும் செய்ய வேணும். கட்சிகள் ஆனா இது எல்லாத்தையும் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்துறாரு. இப்ப சஜித் பிரேமதாச கூட இதுல ஒரு நேர்மையான நிலைப்பாடு எடுக்கல, ரணில் விக்ரமசிங்க நேர்மையான நிலைப்பாடு எடுக்கல. அப்ப இது தனியா மஹிந்த ராஜபக்சவும் அவருடைய கட்சியினர் மாத்திரமல்ல, தென்னிலங்கையில் இருக்க எல்லா கட்சிகளுமே இந்த கருத்தியல்ல ஏதோ ஒரு வகையில இந்த கருத்தியல் நிலைப்பேருக்கு பங்களிப்பு செய்து கொண்டு இருக்கிறார். அப்ப அந்த அடிப்படையில பார்க்க பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் கூட அவர்களுக்குரிய ஆதரவுன்றது இன்னும் அதிகமாக வந்திருக்கும். ஆனா அது எங்களுக்கு இன்னும் வந்திருக்க இல்லை என்றதையும் நாங்கள் இங்க சுட்டிக்காட்ட வேண்டி இருக்குது. அப்ப அப்படி அல்லது அதே நேரம் அரசாங்கம் என்ன செய்யலாம் என்று சொன்னால், பௌத்த மதத்திலே இருக்கிற சில முற்போக்கான பௌத்த துறவிகள் இருக்கிறார்கள். அவர்கள் இன பிரச்சனை இளநிலை சமமான சமத்துவத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள், தமிழ் மக்களுக்கு எதிராக நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக பேசியிருக்கிறார்கள். அப்படியான பௌத்த துறவிகளை தெரிவு செய்து அவர்களுக்கு மூலமாக அவர்களை ஊடகங்கள்ல பேச வைத்து அவர்களுக்கு ஊடாக ஒரு விழிப்புணர்வு கேம்பெயினை தென்னிலங்கையில செய்து, பௌத்தம் என்றது தனியா இப்படி கடும்போக்கானது பௌத்த துறவிகளுக்கு மாத்திரம் உரிய ஒன்றில்லை, நாங்கள் பௌத்தத்தை எப்படி கொண்டு போகணும் என்றதை பற்றி விழிப்புணர்வோட செயற்படுத்தக்கூடிய மாதிரியான ஆக்களை முன்னணியில வச்சு இந்த செயற்பாடுகளை அரசாங்கமும் செய்ய வேணும், சிவில் அமைப்புகளும் செய்ய வேணும். ஆனா அந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறுறது குறைவாக இருக்கிறது என்றதான் மிகவும் கவலையான விஷயமாக இருக்கு. நிச்சயமா நீங்கள் குறிப்பிட்ட விடயத்திலே முக்கியமாக அதாவது தமிழ் மக்கள் காணி இழந்தவர்கள் தம்முடைய உரிமைக்காக போராட வேண்டும் என்ற கருத்தை நான் மறுதளிக்கவில்லை. அதே நேரத்திலே நீங்கள் தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சிகளுக்கு வெளியே சிந்திக்கக்கூடியவர்கள், சிந்தனை தளத்திலே இருக்கக்கூடியவர்கள், கல்வியாளர்கள், சமூக அமைப்புகளிலே ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்று ஒரு அவாவை வெளிப்படுத்தினீர்கள். நிச்சயமாக அது ஆரோக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு என்றுதான் நினைக்கின்றேன். ஆனால் நீங்கள் அறியாததல்ல, இலங்கையிலே சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலத்திலே இடதுசாரி கட்சிகள் தமிழர் தொடர்பில் நியாயமான எண்ணப்பாடுகளை ஆரம்பங்களிலே கொண்டிருந்தார்கள். ஆனால் அரசியல் 70களிலே ஸ்ரீமாவு அரசாங்கத்திலே சேர்ந்த பொழுது அதன் பின்னர் தொடர்ச்சியாக அவர்கள் அரசியல் குத்துக்கரணத்தை கூட அடித்திருந்தார்கள். ஆக இந்த மாற்றங்கள் வரும் என்று நாங்கள் திரும்ப திரும்ப நம்புகின்றோமா, போகாத ஊருக்கு வழி தேடுகின்றோமா என்ற ஒரு கேள்வி எழும்போது அதற்கு என்ன சொல்வீர்கள் நீங்கள்? நான் நினைக்கிறேன் எனக்கும் மாற்றங்கள் வரும் என்ற நம்பிக்கை மிக குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய பணி நான் நினைக்கிறேன் முடியுமான வரைக்கும் அந்த மாற்றத்துக்காக நாங்கள் போராட வேண்டிய ஒரு தேவை இருக்குது, மாற்றத்துக்காக வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அந்த வேலையை நாங்கள் இனங்களை பிளவுபடுத்தாத முறையிலும் இனங்களை ஒன்று சேர்க்கிற ஒரு நோக்கத்தோடும், நீதி என்பது பிளவுபடுத்தி நாங்கள் பெறுகின்ற ஒரு விஷயமா அதை பார்க்காமல் எல்லாரோடையும் சேர்ந்து போகக்கூடிய ஒரு திசையில அதை நாங்கள் எப்படி செய்யலாம் என்றதுதான் நாங்கள் எங்களுடைய கவனத்தை செலுத்துவோம். அந்த வகையில கையெழுத்தில இருக்கிற போராடுற மக்கள் அதுல வெறும் ஆர்வமாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் ஏனைய ஆக்களோட பிரிஞ்சு சென்றுதான் இதை செய்யணும் என்று அவர்கள் யோசிக்க, அதுல அவர்களுடைய பங்கு அந்த தெளிவு அவர்களிடம் இருக்குது. அப்ப நாங்கள் அதை கைவிட்டோம் என்று சொன்னால், இது நடக்காது என்று தெரிஞ்சு கைவிட்டோம் என்று சொன்னால், நாளைக்கு இதே மாதிரி இன்னும் பல விடயங்கள் நடக்கும். இதே மாதிரி காணி அபகரிப்புகள் நடக்கும், முஸ்லிம் மக்களுக்கு நடக்கும், மலைய மக்களுக்கு நடக்கும், வடக்கு கிழக்குல நடக்கும், வடக்கு கிழக்கு வழியில நடக்கும், எல்லா இடங்களையும் இது நடக்கும். ஆகவே அதுக்கு பிரச்சனை எக்ஸ் இருக்குது, எக்ஸ தீர்க்க முடியாதுன்றதுக்காக நாங்கள் இனி பிரச்சனை வழியில போக்கஸ் பண்ணுவோம் என்று போறதும்
அவ்வளவு ஆரோக்கியமான அரசியலாக அது இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இது நம்பிக்கையற்ற நிலையத்தான் எங்களுக்கு தருது. ஆனா நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யணும். தொடர்ந்து தென்னிலங்கையில எங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு சக்திகளோட பேச வேண்டும். அந்த நட்பு சக்திகளை நாங்கள் அவர்கள் மீது ஒரு விதமான நட்பு ரீதியாக தன்னும் ஒரு அழுத்தத்தை பிரயோகித்து நீங்கள் இதுல நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்றதை நாங்கள் வலியுறுத்தணும். அவர்களை இது தொடர்பான விழிப்புணர்வு கூட்டங்களை தென்னிலங்கையில செய்யுங்கள் என்று சொல்லி தூண்ட வேண்டும். அப்படியான முறை அரசாங்கத்துக்கு நீங்களும் இதை அழுத்தம் கொடுக்க வேண்டும். இது தனிய தமிழர்களுடைய பிரச்சனை இல்லை, இது எல்லாருடைய பிரச்சனையும் தான் என்றது மாதிரியான ஒரு விஷயத்தை அவர்கள் வெளிப்படுத்துறதுக்காக நாங்கள் அவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறதும் மிக அவசியம் என்று நான் நினைக்கிறேன். இது ஒரு மாற்று சிந்தனை. என்னுடைய அடுத்த கேள்வி ஒரு மாற்று சிந்தனை என்றுதான் சொல்ல வேண்டும். உதாரணத்திற்கு இந்த விவகாரத்திலே அரசாங்கம் ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கொண்டால் அரசாங்கம் மாற்று காணிகளை தர முன்வந்தால் அந்த காணிகளை இப்பொழுது இந்த காணி நீங்கள் கூட அண்மையிலே சில சந்திப்புகளிலே குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த காணி அபகரிப்பு என்பது வெறும் காணி அபகரிப்பு மட்டுமல்ல, அதில் பொருளாதார பிரச்சனை, சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அந்த காணி தொடர்பாக போராடி கொண்டிருப்பவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஏனென்றால் அவர்கள் 10 வருடத்தை ஒரு 30 வயதிலே இருக்கக்கூடியவர் 10 வருடத்தை தன்னுடைய இந்த காணிக்காக காலையும் மாலையும் போராடி கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பெரும் உழைத்து முன்னேற வேண்டிய ஒரு காலத்தின் பெரும்பகுதியை அதிலே கழித்து விடுகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. ஆக இந்த மாற்று சிந்தனை என்னென்று கேட்டால், இப்பொழுது ஒரு மாற்று காணி தருவார்கள், அதற்குரிய பெறுமதியை தருவார்கள் என்றால் அந்த காணியை எடுத்துக்கொண்டு, அதற்காக நான் சொல்லவில்லை நாங்கள் பௌத்த விரிவாக்கத்தை சகித்து கொள்ள வேண்டும் என்று, அந்த காணியை எடுத்துக்கொண்டு நாங்கள் ஒரு கன்சாலிடேட், ஒரு சின்ன வெற்றி, அதாவது ஒரு தனி மனித வாழ்க்கையிலே சொல்லுவார்கள், நீங்கள் ஒரு பெரிய போராட்டத்துக்கு போகும்பொழுது சின்ன வெற்றிகளை பெறக்கூடிய யுக்திகளை பயன்படுத்தணும். ஏனென்றால் சின்ன வெற்றி தான் உங்களுக்கு பெரிய வெற்றியை நோக்கி ஓடுவதற்கான ஒரு வாய்ப்பை. அப்ப இந்த ஒரு கன்சாலிடேட் பண்ணிக்கொண்டு இதற்கு பிறகு வரக்கூடிய விகாரை, இப்ப அண்மையிலே கூட நீங்கள் அறிந்திருப்பீர்கள், திருவோணமலையிலே இருக்கக்கூடிய ஒரு சிறு சனீஸ்வரன் கோவிலிலே கடந்த சில நாட்களிலே போய் அவர்கள் அது பௌத்த துறவிகளுக்கு உரிய கோவில் என்று சொல்லி ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன அளவிலே அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த புதிய பிரச்சனைகளை ஏற்படும் பொழுது அங்கே எங்களுடைய சக்தியை அதை தடுப்பதற்கு பாவிக்கலாம் அல்லவா? இது ஒரு மாற்று சிந்தனையிலிருந்து ஒரு கேள்வி. நீங்க சொல்ற மாதிரி இப்ப அந்த மக்கள் தான் அதை தீர்மானிக்கணும், அவர்கள் என்ன தீர்வை அவர்கள் பெற விரும்புகிறார், அதை அவர்களோட கதைக்கலாம் போய். ஆனால் ஈவன் அந்த பேசிக்காக அவர்களோட கதைச்சு அவர்களோட அந்த தீர்வு என்னன்னு கேட்கறது கூட ஒரு உண்மையான மனநிலையில இருந்து அது நடக்கல. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிக்குவுக்கு பயந்த மனநிலை தான் அரசியல் தலைவர்கள் மத்தியிலையும் அமைச்சர்கள் மத்தியிலையும் இருக்குதே ஒழிய, மக்களோட சிலவளை கதைத்து பார்த்தால் அவர்கள் சில விதமான விட்டு கொடுப்பலை செய்யறதுக்கு முன்வரவும் கூடும், அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதிரியான அவர்கள் அந்த விட்டு கொடுப்பு அவர்களிடம் இருந்துதான் அது வர வேணும் ஒழிய, இப்ப நான் அதுக்காக அவர்கள் மீது இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நாங்கள் ஒருத்தரும் அதை திணிக்கவும் கூடாது. ஏன்னா அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய நிலம் அது. ஆனா அதை அவர்களோட கலந்து பேசி அது என்னன்னு சொல்லி ஆராயலாம். ஆனா அந்த முயற்சிகள் கூட உண்மையான முறையில நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவர்களோட இவ்வளவு நாளும் வேலை செய்து பார்த்த இடத்துல எனக்கு அதை காணக்கூடியதாக எனக்கு இல்லை. அது மிகவும் ஒரு கவலை அளித்த விஷயமாக இருக்குது. அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அரசு தரப்பிலிருந்து அப்படியான சம்பாஷணைகளை அவர்கள் முன்னெடுக்கவில்லையா? இதுவரைக்கும் அவர்கள் மாற்று காணிகள் தொடர்பாக அப்பப்ப பேசப்படுகிறே ஒழிய, முதல் ஒரு முறை சொல்லப்பட்டது, முதல் தாங்கள் அந்த சுற்றையல்ல இருக்கிற காணிகளை തന്നെ முதல் விடுவிப்பம் என்று ஒரு அரச பக்கத்தால ஒரு பதில் ஒன்று வந்தது. ஆனால் அது கூட இப்பொழுது நடக்கல. இப்ப சர்ச்சையில அது நடந்திருந்தால் மக்கள் மத்தியில இதன் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கலாம், அவர்கள் மேற்கொண்டு என்ன செய்வது என்பதை பற்றி கொஞ்சம் சிந்தித்திருக்க கூடும். அப்படி ஏதாவது என்ன நடந்திருக்கலாம். முதல் கட்டமாக தன்னும் ஏதாவது ஒரு மாற்றம் அங்க தெரியல. ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும் என்று சொன்னால அப்படித்தனும் அதை சிந்தித்த மாதிரி எங்களுக்கு பார்க்க தெரியல. அப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த மக்கள் ஜனாதிபதியை சந்தித்து மகஜர் கொடுக்கறதுக்கு கூட அவர்களுக்கு ஒரு அனுமதி கிடைக்காத நிலை இருந்தது ஜனாதிபதி வரும்போது. அப்ப அந்த மாதிரியான ஒரு புறக்கணிப்பு இருக்கின்ற பொழுது நாங்கள் மக்களை நோக்கி சொல்ல முடியாது, நீ மாற்றுக்காணியை வாங்க என்று சொல்லி நாங்கள் அவர்களை அப்படி சொல்ல முடியாது. அது அவர்களுக்குரிய கௌரவம் சில அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பொழுது சில வேலைகள்ல ஏதாவது விட்டு கொடுப்புகள் உருவாகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கலாம். ஆனால் முதல் கட்ட வேலைகள் சில அங்க செய்து முடிக்கப்பட வேண்டும். முதலாவது இந்த காணி மக்களுடைய காணி என்பதை அரசாங்கம் பகிரங்கமாக ஒத்துக்கொண்டு அவர்களுக்கு நடந்தது அநியாயம் என்பதை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும்.
அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதுக்கு பிறகு மேலதிக உரையாடல்களை செய்யலாம். அதுக்கு அந்த சமூகம் சிலவிட தயாராக இருக்கவும் கூடும். ஆனால் அதை உடனடியாக அவர்களை காணியை நாங்க மாற்று காணிதாரன் நீ வேண்டும் சொல்லி எதிர்பார்க்கிறதும் ஒரு ஆதிக்க சிந்தனையாகத்தான் இருக்கும்னு நான் நிச்சயமாக நான் உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த மாற்று காணி என்பதோ அதாவது விட்டு கொடுப்பு என்ற கோணத்திலிருந்து நான் இதை சொல்லவில்லை. மாற்றுக்காணி என்ற வரையறைக்குள் மட்டும் இதை சுருக்கவில்லை. அண்மையிலே கூட நீங்கள் யாழ்ப்பாணத்திலே நடந்த கலந்துரையாடலே ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள். அந்த காணி அவர்கள் இவ்வளவு காலம் அந்த காணியை இழந்திருந்ததற்கான நட்டஈடு கூட குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆக அரசு தரப்புக்கு இது ஒரு மாற்று சிந்தனை என்ற அளவிலே மட்டும் நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். அரசு தரப்புக்கு பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து இந்த காணியுடைய பெறுமதி, அதற்கு மேலதிகமாக இந்த காணி ஆக்கிரமிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரைக்கான ஒரு மதிப்பீட்டையும் சேர்த்து இதை ஒரு கோரிக்கையாக அரசிடம் ஏன் வைக்கக்கூடாது? நான் அவர்கள் பல வழிகள்ல உரையாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். இவ்வளவு இந்த விஷயங்களையும் சொன்னார்களா என்றது எனக்கு தெளிவாக தெரியாது. எவ்வளவு பெருமதி எல்லாம் வச்சிருக்கிறோம். ஆனால் அவர்கள் உரையாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப நான் இதுல சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த சுற்றேர்ல இருக்கிற காணியை விடுவித்திருந்தால் அதுக்கு பிறகு என்ன நடக்கிறதுன்றதை நாங்கள் பார்த்திருக்கலாம். ஆனா அது கூட அங்க நடக்கல என்னன்னு சொல்லி, அதான் அங்க இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை. அப்ப அதுதான் அங்க முக்கியம். மற்றது அந்த காணிக்குரிய மக்கள் தங்களுக்கு காணி வேண்டும் என்று சொன்னால் அதை நாங்கள் ஒருத்தரும் பிழை என்று சொல்ல முடியாது. அவர்கள் வேணுமென்றால் ஏதாவது ஒரு நல்லிணக்க அடிப்படையில நல்ல அடிப்படையில சில முடிவுகளை எடுக்கலாம். அது அவர்களுடைய சுதந்திரத்துக்கு உட்பட்ட விடயம். அதுல நாங்கள் கருத்து சொல்வது நல்லம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக நான் நீங்கள் சொல்வதை புரிந்து கொள்கின்றேன். நீங்கள் ஒரு சமூக ஆர்வலராக, சமூக செயற்பாட்டாளராக, ஒரு சிந்தனையாளராக கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் அந்த சமூகத்தை திணிக்க கூடாது. ஆனால் இது ஒரு சிந்தனைக்குரிய ஒரு நாட்டு மேடையாக நாங்கள் ஒரு தனி மனித வாழ்விலே எப்பொழுதுமே சொல்லுவோம், ஒரு பெரிய வெற்றியை நோக்கி போகும் பொழுது சின்ன வெற்றி தரக்கூடிய செயல்களை செய்து அந்த வெற்றி நமக்கு உரிய உற்சாகத்தையும் நமக்கு அது ஒரு டொனிக்காக இருக்கும் என்று சொல்வார்கள். ஆக நாங்கள் அதாவது எங்களுடைய இலக்கு வெகு தொலைவில் இருக்கின்ற இலக்கை வைத்துக்கொண்டு அந்த ஒரு கோணத்தில் இதற்கு அந்த பொருளாதார ரீதி என்பதற்கு நான் உங்களுக்கு ஒரு சிறு உதாரணத்தை சொல்ல போகிறேன். இது பலரும் ஏற்றுக்கொள்வார்களா என்பது தெரியவில்லை. இந்தியாவிலே எடுத்துக்கொண்டீர்களானால் இந்த 60களிலே இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது தமிழ் தனிநாடு கோரிக்கையெல்லாம் எழுந்தது. ஆனால் இன்று ஒரு 50-60 ஆண்டுகளிலே பார்த்தீர்களானால் தமிழ்நாடு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. இது அரசுகள் சம்பந்தப்பட்டதில்லை, இது மக்கள் சம்பந்தப்பட்ட அந்த மக்கள் அந்த மண்ணின் உழைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். இன்று இந்தியா தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு பொருளாதார ரீதியாக தமிழ்நாடு வலுவடைந்திருக்கின்றது. அப்படியான சிந்தனைகள் எங்களுடைய மண்ணிலே உருவாகின்றதா? அதை பற்றி சொல்லுங்களேன். வடக்கு கிழக்கிலே நான் நினைக்கிறேன், உதாரணத்துக்கு வடக்கு கிழக்குல கூட இந்தியாவில கூட அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில அந்த மாநிலங்களுக்கு ஒரு விதமான அதிகாரம் இருக்கின்ற ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டது. என்ன அந்த அடிப்படையில தான் அந்த தனிநாட்டுக்கான கோரிக்கையும் கைவிடப்படுது. அது ஒரு அரசியல் ரீதியாக அவர்கள் எடுத்த தெளிவான முடிவு. அங்க இருக்கின்ற அரசியல் அமைப்பையும் ஏற்றுக்கொண்டு மாநிலங்களுக்கு மொழி ரீதியான சில உரிமைகளை கொடுக்கப்பட்டதால அந்த மாதிரியான பின்னணிகள்ல தான் அவர்கள் தனிநாட்டு கோரிக்கையை அவர்கள் கைவிடுறார். அவர்கள் அதை சந்தோஷமாகத்தான் கைவிட்டிருக்கிறார்கள் மாதிரி எனக்கு தெரியுது. பார்க்க போனால் இப்ப இவ்வளவு காலத்துக்கு அங்க இருக்கிற பெரும்பாலான கட்சிகளும் சரி மக்களும் சரி தனிநாடு வேணும் என்று அவர்கள் ஃபீல் பண்ணி. ஆனால் எங்களுடைய சூழ்நிலையை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்க ஒரு விதமான ஆதிக்கமும் நில அபகரிப்பும் பௌத்தமயமாக்கலும் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கே. இப்ப இலங்கையில கூட எந்த ஒரு கட்சியும் தனிநாட்டுக்காக கோரிக்கை வைக்கவும் இல்லை. அப்படி வைக்கிறது கூட நான் அதை பிள்ளை என்று சொல்லல. ஆனால் அப்படி அவர்களும் ஒரு விதமான சுயாட்சியை, ஒரு விதமான சமஷ்டியை அல்லது ஒரு விதமான அதிகார பருவ ஒவ்வொரு விதமான தூரத்துக்கு போறதை பற்றி கதைக்கிறார்கள். ஆனால் ஒரு குறைந்தபட்சம் எங்களுடைய நாட்டை எடுத்து பார்த்தால் நீங்கள் இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு காணி அதிகாரத்தை முழுமையான முறையில் திரும்பி பெற முடியாத வகையில் அதை மாநிலங்களுக்கு உரித்தாக தெளிவாக 13ஆம் சட்டத்துல அதுக்கு என்ன தெளிவு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சும்மா ஒரு கையால கொடுத்து இன்னொரு கையால எடுக்கிற மாதிரி தான் அந்த 13ஆம் திருத்த சட்டம் இருக்கு. அந்த திசையை நோக்கி போகின்ற பொழுது உதாரணத்துக்கு என்ன பொறுத்தமல்ல காணி உரிமை மிக முக்கியமானது. ஏனையவர்கள் முக்கியமாக இருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் விட இந்த காணி உரிமை தொடர்பாக ஒரு தெளிவான ஒரு அதிகார பகிர்வு
மாகாணங்களுக்கு குறிப்பா வடக்கு மாகாணத்துக்கும் கிழக்கு மாகாணத்துக்கும் அது தனித்தோ சேர்ந்தோ அது கிடைக்குமாக இருந்தால் இங்கேயும் ஒரு விதமான மாற்றம் ஏற்படலாம்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் இப்ப அந்த பிரச்சனை தான் எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு இருக்குது. ஏன்னா அதற்கூடாதான் சிங்களமயமாக்கல் வருகிறது, பௌத்தமயமாக்கல் வருகிறது, இந்த தொல்பொருளியல் ஆக்கிரமிப்பு வருகிறது, வன ஜீவராசிகளை பயன்படுத்தி ஆக்கிரமிப்பு வருகிறது, மகாவலி தொடர்பான ஆக்கிரமிப்பு வருகிறது. அப்ப அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக எங்களுக்கு இருக்குது. சில வேளையில அந்த அதிகாரம் முழுமையாக மாகாணங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது எங்கள் மத்தியிலும் ஒரு வித்தியாசமான அரசியல் பதில் எழும்புவதற்கு சந்தர்ப்பங்கள் திறக்கும் நான் நம்புறேன். எனக்கு அப்படியான ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் மத்தியில இருக்கிற அரசாங்கம் அதை கூட செய்யாமல், இப்ப மாகாண சபை தேர்தலை கூட நடத்தாமல், அது கூட தேவையில்லை என்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லி இருக்கிற அந்த அறகுறையும் உங்களுக்கு இல்லை என்று சொல்ற மாதிரியான ஒரு அட்டிடியூட எடுக்கின்ற பொழுது நீண்ட காலமாக பாதிக்கப்பட்ட சமூகங்கள் வந்து தங்களுடைய உரிமைகளை இலகுல, உரிமைக்கான கோரிக்கைகளை இலகுல கைவிட போவதில்லை. அப்படி கைவிட வேண்டும் நான் சொல்லவும் மாட்டேன், அப்படி நாங்க எதிர்பார்க்கவும் கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அதே நேரம் நீங்க சொல்ற மாதிரி நாங்கள் பொருளாதார ரீதியாக எப்படி முன்னேற வேண்டும், எப்படி பொருளாதார ரீதியாக தனியா ஒரு வளர்ச்சி மாத்திரம்தான் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் என்றது அல்ல. எப்படி நாங்கள் சமூக நலத்திட்டங்களை உருவாக்க வேண்டும், எப்படி கல்வி சுகாதாரம் போன்ற துறைகள்ல கூடிய அளவு அரச முதலீடுகளை செய்ய வேண்டும் என்றதை ஊக்குவிக்கணும், அப்படியான விஷயங்களை செய்யணும். அது கூட சில நேரங்கள்ல நான் பார்க்கிறேன். இப்ப நாங்க யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல வேலை செய்ய தெரியுது, ஏனைய பல்கலைக்கழகங்கள் கொழும்புல இருக்கிற பல்கலைக்கழகங்களோட ஒப்படைக்கல எங்களை பல்கலைக்கழகத்துக்கு வர ஆசிரியருடைய தொகை ஒதுக்கீடு எல்லாம் குறைவாகத்தான் இருக்கிறது. அப்ப அதுகள்லையும் கூட ஒரு விதமான பாரபட்சமும் புறம் ஒதுக்குதலும் இருக்கிறதான் நாங்க பாக்குறோம். அப்ப அதெல்லாம் வந்து ஒரு வகையில நான் அரசியலும் பொருளாதாரமும் பிணைஞ்ச ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பிரச்சனையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது. ஆகவே நாங்கள் இப்ப அரசாங்கத்திட்ட இருந்து எந்த ஒரு முன்முயற்சியும் வராத சந்தர்ப்பத்துல பாதிக்கப்பட்ட மக்களை நாங்கள் கோரிக்கைகளை கைவிடுங்கள் என்று சொல்லி எதிர்பார்ப்பது பொருத்தமற்றது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் பல்வேறு திசைகள்ல இந்த போராட்டங்களை செய்யணும், பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கணும், எங்களுடைய பகுதியில் இருக்கிற நிறுவனங்களுக்குரிய நிதி ஒதுக்கீடுகள் அதிகமா இருக்கணும் என்றதை சொல்லணும், எங்கட பகுதிகளில் இருக்கிற சமூக ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்றதை கேட்கணும். ஆனால் அதுகளை செய்யறதுக்கு கூட அது தனியா கொழும்புல இருந்து அந்த முடிவு எடுக்கப்பட முடியாது. அது வந்து இங்க இருக்கிற திட்டமிடலோடையும் இங்க இருக்கிற அறிவோ, இங்க இருக்கிற பிரச்சனையை விளங்கிக் கொள்றதுக்கு இங்க இருக்கிற அறிவு சார் தேவை இருக்குது, இங்க இருக்கிற கட்டமைப்புகளை விளங்கிக் கொள்ளணும், இங்க இருக்கிற தேவை என்னதுன்றதை அறியணும். அதுலயும் ஒரு விதமான ஒரு ஜனநாயகப்படுத்தல் செயல்முறை தேவை. அதாலதான் அந்த ஆக்கள் அதிகார பகிர்வு வந்து தனியா ஒரு இனத்துக்கு கௌரவத்தை கொடுக்கிற விஷயம் மாத்திரம் அல்ல என்ன பொறுத்தவரை. அது ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் இருக்கின்ற அந்தந்த பிராந்தியத்திலே இருக்கின்ற குறிப்பான பிரச்சனைகளை விளங்கி அந்த பிரச்சனைகளை மக்கள் தாங்களே தீர்க்கிறதுக்கு ஆன ஒரு கட்டமைப்பை உருவாக்க, இந்த எல்லாத்துக்கும் கொழும்பை நம்பி தங்கி இருக்காமல் நாமே அவற்றை தீர்ப்பதற்காக செய்கிற ஒரு செயல்முறை இந்த அதிகார பரவலாக்கள். அதன் மூலமாக பொருளாதார மாற்றங்கள் வரலாம். ஆனால் அந்த மாற்றங்கள் வாரத்துக்கு அரசியல் ரீதியான மாற்றங்களும் தேவையாகத்தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா நீங்கள் மிக விரிவாக குறிப்பிட்டீர்கள். தமிழ் சமூகம் வடக்கு கிழக்கிலே எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், காணி அதிகாரம் குறித்து குறிப்பிட்டீர்கள், 13வது திருத்தம் பற்றி குறிப்பிட்டீர்கள். நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் தான். ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்று கேட்டால், இத்தகைய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் தரப்பு தமிழ் மக்களிடம் இருக்கின்றதா? அங்கதான் என்ன நடக்குது என்று சொன்னால், ஒரு விதமான என்ன பொறுத்தவரை நான் தேசியவாத அரசியலோட உடன்பாடற்ற ஒருவர். என்ன பொறுத்தவரை ஒரு நிலப்பகுதியை ஒரு குறித்த இனத்துக்குரிய பகுதியாக அதை நாங்கள் கோர்றதுன்றதுல ஒரு விதமான பிரச்சனை இருக்கிறதான் நான் அது ஒரு வன்முறையான கருத்தியல் தான் நான் எப்பொழுதுமே அந்த நிலைப்பாட்டில் இருந்திருக்கேன். எங்களுடைய தரப்புகள் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், அவர்கள் ஏனைய சமூகங்களோட சேர்ந்து வேலை செய்ய வேண்டும், எங்களுடைய தேசியவாதம் எப்படி முஸ்லிம் மக்களை விலத்துகிறது என்றதை பற்றின ஒரு புரிதல் அற்றவர்களாக இருக்கிறார்கள். மற்றது பொருளாதார ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்வதை பற்றி அவர்கள் ஆழமாக சிந்திப்பதில்லை. அல்லது சில நேரங்கள்ல மத்திய அரசூடாகத்தான் மக்கள் சில தேவைகளை பெறுவதற்கு அவர்கள் பொருளாதார ரீதியாக நிர்பந்தங்களுக்குள்ளாக அவர் அந்த தேவைகளை பெறுவதற்கு விரும்புவார்கள். அப்ப அதை நாங்கள் என்னென்று கையாள போறோம், எப்படி மக்களுக்குரிய ஒரு பொருளாதாரத்தை நாங்கள் கட்டியெழுப்புறதுக்கு என்னென்னு நாங்கள் பாடுபட போறோம், அதுக்கு என்ன மாதிரியான ஆய்வை செய்ய போறோம், அந்த மாதிரியான விடயங்கள் அல்லது எங்களுக்குள்ள இருக்கிற சாதி ரீதியான வேற்றுமைகள் எப்படி பொருளாதார ரீதியாக அது வெளிப்படுதுன்றதை பற்றி நாங்கள் விளங்கிக் கொள்ளாத ஒரு தன்மை இருக்கிறது. அப்ப அந்த மாதிரியான விடயங்கள்ல தமிழ் தலைவர்கள் வந்து பெரிதாக எதுவும் செய்யாத ஒரு நிலைமையைத்தான் நான் காண்றேன். அதே மாதிரி அவர்கள் வந்து
தங்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையின்மைகள், பர்சனாலிட்டி கிளாஷஸ், இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். ஒரு கருத்தாக எதிர்க்க தெரியாத தன்மைகள், ஆக்களை துரோகி என்று சொல்லி முத்திரை குத்துவ தன்மைகள், இப்படியான ஒரு 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 மோசமான அரசியல் கலாச்சாரமும் எங்கள் மத்தியில் இருக்கிறது. அதை நாங்கள் கட்டாயம் வெளிப்படையாக பேச வேண்டும். அப்ப நாங்கள் எப்படி இந்த பிரச்சனைகள்ல ஹேண்டில் பண்ண போறோம் என்றால், இதுக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு தெரிவு, நாங்கள் எல்லாரோடும் இணைந்துதான் போராட வேண்டும். சிலவள அந்த இணையத்துக்கு மற்ற பக்கத்துல இருந்து பெரிய அளவுல சப்போர்ட் வராமையும் இருக்கலாம். அதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் அந்த எல்லாரையும் உள்ளடக்கி வடக்கு கிழக்குல இருக்கிற மக்கள், முஸ்லிம் மக்கள், அங்க இருக்கிற மலையக மக்கள், அங்க இருக்கிற சிங்கள மக்களுக்கு கூட பிற பிரச்சனைகள் இருக்கலாம். அவர்கள் எல்லாருடைய பொருளாதார பிரச்சனைகளை நாங்கள் விளங்கி கொண்டு அவர்கள் எல்லார் சார்பாகவும் நாங்கள் வடக்கு கிழக்குல ஒரு விதமான ஒரு ஒரு அதிகார மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றதை நாங்கள் கூற வேண்டிய தேவை இருக்குது. அதுக்காக நாங்கள் இனங்களை பிளவுபடுத்தாத முறையில வேலை செய்ய பழகுறதுன்றது நான் நினைக்கிறேன் மிக முக்கியம். அதுல நாங்கள் கட்டாயம் அந்த வகையில நாங்கள் இன்னும் முன்னேறி செல்வதற்கு நீண்ட இடம் இருக்குது. இப்பொழுது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னுக்கு இருந்ததோட ஒப்படைக்குள்ள தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியில உறவுகள் கொஞ்சம் பலமடைந்து வர்றதை நாங்க பாக்குறோம். ஒரு இனத்துக்கு பிரச்சனையா இருக்கின்ற விஷயங்கள்ல மற்ற இனம் சொலிடாரிட்டி கொடுக்குற போக்கள் கொஞ்சம் அதிகரித்திருப்பதற்கான அது இன்னும் வளர்ந்து சென்று இன்னும் முற்போக்கான திசையில போக வேண்டிய தேவை இருக்கு. அதுக்கு தமிழ் தேசியவாதத்தையும் கடந்து நாங்கள் வடக்கு கிழக்குல இருக்கிற மக்களாக ஒன்றுபட்டு எங்களுடைய இந்த பிரதேசத்துக்குரிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றது முக்கியம். நிச்சயமாக பல்வேறு கருத்துக்களையும் மிக விரிவாகவும் ஒரு சிந்தனை தளத்திலிருந்தும் சொல்லியிருந்தீர்கள். இறுதியாக அடுத்த 5-10 ஆண்டுகள் அடுத்த தலைமுறை என்று இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அடுத்த தலைமுறை அதனை அந்த திசையிலே பயணிக்கின்றதா அல்லது அவர்களுடைய சிந்தனை, நீங்கள் ஒரு கல்வியாளராக இளம் சமூகத்தோடு பழகுபவராக அடுத்த தலைமுறை அவர்கள் தொடர்பான உங்களுடைய நம்பிக்கைகளை பகிர்ந்து கொள்ளுங்களேன். அடுத்த தலைமுறை என்றது நான் நினைக்கிறேன் அது ஒரு பொதுமைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு தலைமுறை என்று நான் நினைக்கவில்லை. இப்ப சில அடுத்த தலைமுறை எடுத்துக்கொண்டாலும் அங்கும் பல்வேறுபட்ட கருத்துக்கள், பல்வேறுபட்ட ஆஸ்பிரேஷன், அவர்களுடைய வேட்கைகள் எல்லாம் வேற இருக்குது. இப்ப பொதுவாக சில வேளைகள்ல சொல்லப்படுவது என்னன்னு சொல்லி சொன்னால் அடுத்த தலைமுறை அரசியலை பற்றி பெருசா யோசிக்கல, அவர்கள் பொருளாதார ரீதியா முன்னேற வேண்டும் என்றுதான். ஆனால் அப்படி நான் யோசிக்கல. இப்ப எங்களுடைய பல்கலைக்கழகத்துல படிக்கிற மாணவர்களை பார்த்தால் அவர்கள் அரசியல் ரீதியாகவும் தீர்வுகள் தேவை என்றதை கோருபவர்களாக இருக்கிறார்கள், அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அரசியல் மாற்றங்கள் தேவை என்றதை கோருபவர்கள். அதே நேரம் அவர்கள் பொருளாதார ரீதியாகவும் தங்களுடைய தேவைகள் இருக்க வேண்டும். அவர் கொஞ்சம் திறந்த மனதுடனும் சிலர் இருக்கிறத பாக்குறோம். இப்ப நாங்கள் உதாரணத்துக்கு என்னத்தை பாக்குறோம்னா இப்ப இந்த என்பிபி எடுத்துக்கொண்டால், என்பிபி இந்த எழுச்சியோ அது பெற்ற வெற்றியை எடுத்துக்கொண்டால் வடக்கு கிழக்குல என்ன அதுல ஒரு விஷயத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால், ஒருவர் புதிதாக வருகிறார் என்றால் நாங்கள் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்போமே என்ற ஒரு ஓப்பன்னஸ் இந்த தலைமுறையிட்ட இருக்குது. ஆனா அரசாங்கம் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவர்களுக்கு ஒன்றுமே செய்யாமல் விடுகின்ற பொழுது அது அப்படியே இருக்க போறது இல்லை அந்த ஓப்பன்னஸ். ஆனால் அந்த ஓப்பன்னஸ் என்றதும் எங்களுடைய சமூகத்துல ஒரு பக்கத்துல இருக்குது. அதே மாதிரி அரசியல் ரீதியான விழிப்புணர்வும் இருக்குது. மக்கள் தேர்தல்களை எப்படி கையாளணும் என்றதுலையும் அவர்களுக்கு ஒரு 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 தெளிவும் சில நேரங்களில் இருக்குது. நாங்கள் சில நேரத்துல நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் இன்னாருக்கு ஓட் பண்ணுவோம், பாராளுமன்ற தேர்தலில் இன்னாருக்கு ஓட் பண்ணுவோம், இதுல இப்படி ஓட் பண்ணால் எங்களுக்கு நன்மை வரும், அதுல அப்படி ஓட் பண்ணா எங்களை இருப்புக்கு பாதுகாப்பு இருக்கும். அப்படியெல்லாம் மக்கள் பல்வேறு வழிகளுக்கூடாக சிந்தித்து தங்களை எப்படி நிலை பெற வைக்கிறது என்றதுல அவர்கள் தெளிவாகவும் இருக்கிறார்கள். இப்ப நாங்க சில இடத்துல சொல்லப்படுறது என்ன, அந்த தமிழ் தேசிய அரசியல்ல என்பிபி மக்களுக்கு தெளிவில்லை என்று சொல்லப்படுறது. நான் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள. மக்கள் அவர்களும் சில தந்திரோபாயங்களை தேர்தல் காலங்கள்ல பயன்படுத்துகிறார். அந்த தந்திரோபாயங்களுக்கு கூட தாங்கள் எதையாவது பெற முடியுமா என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். சில அந்த முயற்சிகள் வெற்றியில அமையுமான்றதே எதிர்காலம் தான் எங்களுக்கு சொல்ல வேணும். இதுவரைக்கும் எங்களுக்கு இந்த என்பிபியால பெரிய நன்மைகள் என்று ஒன்றும் இன்னும் வரவில்லை. இந்த அட்லீஸ்ட் இந்த நிலா விடுதலை போன்ற விஷயங்கள், பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் செய்வது, ஜனாதிபதி முறையை ஒழித்தல் போன்ற விஷயங்கள்ல தானே என்பிபி ஓரளவுக்கு தானே அவற்றை கூட செய்யாத ஒரு போக்கத்தான் நாங்க தொடர்ந்து பாக்குறோம். அப்ப அந்த நம்பிக்கையை மக்கள் ஒரு நம்பிக்கைக்காக ஒரு கதவை துறந்து கொடுத்திருக்கிறார்கள். அது தெளிவு. இந்த கடைசியா நடந்த தேர்தல் அதை அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி எப்படி கையாளுகிறது என்றதை எங்களுக்கு இன்னும் நம்பிக்கையற்ற ஒரு நிலை இருக்குது. அவர்கள் அதை மாற்றி மக்களுடைய நம்பிக்கை, மக்கள் கொடுத்த அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் அவர்கள் செயற்பட வேண்டும் என்பதுதான் என்கிற முக்கியமான ஒரு நிலைப்பாடாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக
பல்வேறு விடயங்களையும் நேரம் எடுத்து இன்றைய தெரிப்பு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தீர்கள். ஆரோக்கியமான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்ற அவாவை வெளிப்படுத்தி இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தமைக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.